ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு அத்தியாயமானது வருதுங்க. அன்று தான் தமிழ் மாதத்தில் 7வது மாதமான ஐப்பசியுடைய கடைசி நாள். அன்று ஐப்பசியுடைய 28ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. அன்று மிக மிக அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஐப்பசி மாத பௌர்ணமியானது வருதுங்க. ஐப்பசி மாத பௌர்ணமி மற்ற மாத பௌர்ணமிகள் காட்டிலும் அதிக சிறப்பு இருக்கு. ஐப்பசி மாத பௌர்ணமியுடைய சிறப்பை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சுக்கணும். ஐப்பசி மாத பௌர்ணமியில கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால மேஷ ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறும். அது என்ன தலையெழுத்து மாறும், அது எப்படி மாறும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஐப்பசி மாதம் முழு பலன்களையுமே மேஷ ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல ஐப்பசி மாத பௌர்ணமியுடைய சிறப்புகளை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செய்வது, கிரிவலம் செய்வது விசேஷமானது. மற்ற மாதங்களை விட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு. திங்களை மூடி மீது சூடி இருவருக்கு முழுமதி ஒளிரும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது இதனால்தான் சிறப்பானதாக கூறப்படுது. ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் அக்டோபர் நவம்பர் ஐப்பசி மாதத்தில் நிலவு பூமிக்கு மிக அருகில் தனது முழு ஒளியையும் பூமியை நீக்கி வீசுகிறது என்று வானவியல் நிரூபிச்சிருக்கிறாங்க. மேலும் பௌர்ணமி நாளில் சிவதரிசனம் செய்வது, கிரிவலம் செல்வது இதனாலேயே விசேஷமானது. மற்ற மாதங்களை விட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பல சிறப்பு இருக்கு. இந்த நாளில் தான் சந்திரன் தனது சாமம் முழுமையாக நீங்கி 16 கலைகளோடு முழு பொலிவோடு திகழ்வார் என்பது குறிப்பிடப்படுது. மேலும் தாட்சனின் மகள்கள் 27 பேரையும் சமமான அன்போடு பார்த்து கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் சந்திர பகவான். ஆனால் 27 மனைவிகளில் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி வந்தார் சந்திரன். இதனால் மற்றவர்கள் தாட்சனிடம் சென்று மனக்குறையை சொல்லி முறையிட்டனர். வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால் தட்சன் சந்திரனின் உடல் தேயட்டும் என சாபம் அளித்தார். மாமன்னர் தட்சன் அளித்த சாபத்தால் சந்திரனின் ஒவ்வொரு கலையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேய துவங்கியது. ஆனால் தனது சாபம் தீர வழி கேட்டதால் திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் தட்சன். சந்திரனும் திங்களூர் சிவனை நோக்கி தவம் செய்தார். ஆனால் அதற்குள் சந்திரனுடைய மேனி ஒளி நாளுக்கு நாள் மங்கி தேய்ந்து 3 கலைகள் மட்டுமே மிச்சம் இருந்தது. அந்த சமயத்தில் சந்திரன் முன் தோன்றிய சிவன் அவன் மீது மனமிறங்கி அந்த நிறைய தனது தலையில் சூடிக்கொண்டார். அதாவது அவனுடைய குறையை நீக்குவதற்கு சிவபெருமான் தனது தலையில சந்திரனை சூடிக்கொண்டார். சந்திரனுக்கு 16 கலைகளும் திரும்ப பெற்றாலும் முழு பொழிவு வருடத்தின் ஒரு நாள், அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும். மற்ற நாட்களில் சந்திரனுடைய ஒளி தினமும் தேய்ந்து முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும். இது எப்போதும் நடக்கக்கூடிய சுழற்சியாக இருக்கும் என அருள் செய்தார் அந்த சாட்சாத் சிவபெருமான். திங்களை மூடி மீது சூடியவருக்கு முழுமதி ஒளிரக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது இதனால தான் சிறப்புக்குரியதாக மாறியது. ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் அதனால தான் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது. நவக்கிரகங்களில் ஒன்றான சந்திரனுக்குரிய உரிய தானியம் அரிசி. இதனால் சந்திரன் முழு பொழிவு பெற்று ஒளிரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் சிவனு கோவிலில் அன்ன அபிஷேகம் செய்வது சிறப்பானது. ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனுக்கு அன்ன அபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கத்தை ரிஷிகள் கொண்டு வந்தனர். பொதுவாக சிவனை அன்ன அபிஷேக பிரியர் என்று சொல்வாங்க. அவருக்கு 16 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். இதில் ஒவ்வொரு பொருளும் ஒரு பலனை தரக்கூடிய இவை அனைத்தும் விட சிறப்பானது அன்னத்தால் செய்யப்படக்கூடிய அன்னாபிஷேகம். ஒருவன் எத்தனையோ உணவு சாப்பிடுகிறானோ அதை பொறுத்தே அவருடைய குணம் மற்றும் மனம் அமையும் என்கின்ற உபநீதங்கள் இருக்கு. அத்தகைய சிறப்பான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது சகல விதமான நற்பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். அதனால தான் ஐப்பசி பௌர்ணமி மற்ற பௌர்ணமி காட்டிலும் பல மடங்கு சிறப்பான பௌர்ணமி என்று சொல்லப்படுது. இந்த சிறப்பான பௌர்ணமியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் மேஷராசிக்காரங்க உங்களுக்கு முதல்ல இந்த பௌர்ணமியை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இவ்வளோ நேரம் ஐப்பசி மாத பௌர்ணமியுடைய சிறப்புகளை பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களோட ராசிக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியில் கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால
உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத கிரகநிலைகள் மூலிமா தெரிஞ்சுக்குங்க. வாங்க ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், தைரியஸ்தானத்தில் ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் சனி கேது என கிரகங்கள் வள வராங்க. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க பலன்களை பார்க்கலாம். துடிதுடிப்போடு எடுத்த வேலைகளை செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் அடுத்தடுத்து நடைபெற போகுது. அந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் குடும்பத்தில் நீங்கள் படக்கூடிய கஷ்டம் வெளியே தெரியாது. நீங்கள் எப்போதுமே பிறர் கண்ணுக்கு சௌகரியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஆளாக காட்சி தருவீங்க. அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் நீங்கள் யாரிடமும் உங்களுடைய குறைகளை தெரிவித்து கொள்ள மாட்டீங்க. வீட்டில் நடைபெற வேண்டிய சுபகாரியங்கள் சுமூகமாக நடைபெற நீங்கள் முயற்சி செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சுமூகமாக நடைபெறும். அப்புறம் தொழில்நுதான பொருட்களை சேர்க்கை நீங்கள் அதிகரிக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கும். வியாபாரம் அபிவிருத்தி செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் விருத்தியாகும். பங்குதாரர்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது நன்மை தரும். இல்லையெனில் நஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக வேணாம். அது உங்களுக்கு அபிவிருத்தியிலிருந்து நஷ்டத்தை தரும். அதனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக்குங்க. இது தொழில் ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது புதிய காரியங்கள் செய்ய துவங்குவதற்கு முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது. ஏன்னா நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் தொடங்குனீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே ஜெயமாகும். இல்லைன்னா நிறைய நஷ்டம் ஏற்படும். அப்புறம் வேலையில் இருந்த பளு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கு நல்ல நேரம் பார்த்து வேலை செய்யுங்க. அதிலிருந்து வந்த சுணுக்க நிலை அப்போ தான் உங்களுக்கு மாறும். வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல செய்தி சேரும். அதுக்காக நீங்கள் புதிய முயற்சிகள் எது வேணாலும் செய்யலாம். எல்லாமே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் பெண்கள் எதிர் விளைவுகளை முன்கூட்டியே யோசித்து உங்கள் வார்த்தைகளை எச்சரிக்கையாக விடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பக்குவமாகவும் இதமாகவும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு பேசுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மைக்கு வழிவகுக்கும், பக்கபலமாகவும் இருக்கும். அப்புறம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் நீங்கள் அலுவலகத்தில் தொழிலிடத்தில் தாந்தா என்ற அகங்காரம் வேண்டாம். அந்த தாந்தா என்ற அகங்காரம் தலை தூக்காமல் பார்த்து கொள்ளுங்க. அப்படி தலை தூக்குனீங்கன்னா அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதனால் தாந்தா என்ற அகங்காரம் தலை தூக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை எதையும் விட்டுறாதீங்க. எல்லாத்தையுமே தவற விடாமல் பயன்படுத்திக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதகமாக நிறைய வாய்ப்புகள் பெற முடியும். பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது கலைத்துறையில் கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்வது அவசியம். பயணங்கள் செல்ல நேரிடலாம். மன திருப்தியோடு செயலாற்றுங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களுடைய மதிப்பு கூடும். அதனால் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற கலைத்துறையில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு மன திருப்தியோடு காரியங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு செய்தீங்கன்னா சாதகமான பலன் பெறுவீங்க. பயணம் செல்ல வாய்ப்பு நேரும். எந்த பயணத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். அதனால் மனதிற்கு பிடித்தவங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. பெரியவர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குங்க. உடனிருப்பவர்களோடு எச்சரிக்கையாக பழகுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ரகசியங்களை கையாள்வதில் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் கூட படிப்பில் சாதனைகள் புரிவீங்க. எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களை முடிப்பீங்க. சுற்றுலா சென்று வரதா இருந்தால் தாராளமாக செல்லலாம். அப்படி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆக மொத்தம் மேஷராசிக்காரங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப மேஷ ராசிக்காரங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடந்துக்குங்க. இந்த பௌர்ணமி பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.